நீங்க ஏதோ ஒரு அர்த்த உள்நோக்கத்தோடு சொல்லப்படுற நீங்க சோஃபா இந்த சோஃபா என்று சொல்வதற்கு நீங்க ஒரு உள் அர்த்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றீர்கள், நகைத்தும் கொள்ளுகிறீர்கள். அப்ப மக்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அது அவர் தம்பி, அவருடைய பிள்ளை. நான் என்ன சொல்றேன்னா, விமர்சனத்தை தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதுரை அலட்சியம் செய்ய இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியும். ஏற்காமல் விளையாட முடியாது. விமர்சனம் இல்லாது வளர முடியாது. விமர்சனம் என்பதும் ஒருவித பாராட்டுத்தான். யாரையோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். விடல் காஸ்ட் என்ன சொல்றான்? ஏய், நீ போற பாதையில உனக்கு ஒரு இடையூறும் இல்லையாடா, ஒரு தடங்களும் இல்லையாடா, ஒரு பிரச்சனையும் இல்லையாடா, திரும்பி வாடா. அது நீ போக வேண்டிய பாதையில் வேற எவனோ ஒருத்தன் போன பாதை. நீ போகிற பாதையில் தடைகள், இடையூறு, அச்சுறுத்தல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த இடையூறு எல்லாம் இருந்தால் நீ போவதாண்டா சரியான பாதை. துணிந்து போ. அதாங்க முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. நாங்க பரம்பரையா சம்பாரிச்சு வச்ச சொத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிக்கல. உடன் பிறந்தார்களே, அப்பா அமைச்சர், அப்புறம் மகன் அமைச்சர். அப்பா பாராளுமன்றத்தில் இருந்தால் மகன் சட்டமன்றத்தில் அமைச்சராக இருப்பார். அப்பா மத்திய அமைச்சராக இருந்தார், இவர் மாநிலத்தில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். இந்த மாதிரி கட்சி இல்லை எங்கள் கட்சி. நாங்கள் அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பஞ்சப்பராரிகள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கத்தின் வாரிசுகள். நாங்கள் மேடை பெருசாக இருக்கு, போடுறதுக்கு என்ன பாடுபட்டார்கள் என் தம்பிகள் என்பது அது எங்களுக்கு தான் தெரியும். எல்லார் வீட்லேயும் ரைடு போடுறானே, ஏன் நீ இவ்வளோ ஏற்று பேசுறிய, உன் வீட்டில் போடலன்னு கேட்குறான். போடு, நீ தான் எனக்கு காசு கொடுத்துட்டு போகணும் செலவுக்கு. வாப்பா, தேர்தல் ஆணையம் கேட்குது, எப்படா கட்சி நடத்துறிய, இவ்வளோ தான் காசு வருதா? அவ்வளோதாங்க வருது. டேய், ஃபண்ட் ரைசிங்க்கு ஏதாவது திட்டமிடுங்கடா. எங்காளுங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் ஏதாவது ஏப்பா நிதி திரட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நாங்களும் பிறண்டு தாங்க பார்க்குறோம். ஒன்றும் நடக்க மாட்டேதுங்க. இதே வேற கட்சியில் சேர்ந்தீங்கன்னா மகராசனா நடத்திக்கம்பா. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் சேர்ற, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த கட்சி வீட்டில் ரைடு, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த கட்சி வீட்டில் ரைடு, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா ரெண்டு பேரும் வீட்டிலையும் ரைடு. தட்சாலே வராங்க. நான் என் தம்பி அரவிந்தன், மகேந்திரன் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், கட்சியில் இணைய போகிற பிள்ளைகள் எங்கள் ஐயா மாரிம் தலைமையில் வர வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணையலை. நாம் எல்லாம் இணைந்து தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குகிறோம். நீங்க அண்ணனோட இணையறேன்னு நினைக்காதீங்க, நான் தான் உங்களோட இணைகிறேன். ஏன்னா மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்கிறான் மாசேத்தும். அப்ப தமிழ் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை. இன்னைக்கு மீத்தேனா, ஈத்தேனா, ஹைட்ரோகார்பனா, பெட்ரோகெமிக்கல் மண்டலமா, நிலமா, வளம் களவு போதா, மலைகள் திருடு போதா, மண் அள்ளப்படுதா, நீர் உறிஞ்சப்படுதா? தூய்மை தொழிலாளர்களை இன்றே பார்த்து விட்டதாக முன்னாள் முதல்வர் பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள். எங்கள் கேள்வியே அதுதான். 10 நாட்கள் ஒரு வாய் சாப்பிடாமல் உண்ணாநோம்பு இருந்த போது நானும் எனது சகோதரர்கள் அண்ணன் ஆனந்தும் மாதவம் போய் பார்த்தோமே. இன்று தூய்மை தேவதைகளை பார்க்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் சார் பார்க்கல? ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா? எப்படி போக வேண்டும் என்ற பாதை தெரியவில்லையா? வாத்தியாருக்கு வேலைக்கு பணி நிரந்தரமாக்கலையா? செவிலியருக்கு பிரச்சனையா? மருத்துவருக்கு பிரச்சனையா? மாணவருக்கு பிரச்சனையா? மீனவருக்கு பிரச்சனையா? விவசாயிக்கு பிரச்சனையா? போராடுவதற்கு புரட்சிகர ஒரு அரசியல் படை இங்க இல்லை. அது இப்போது காலம் உருவாக்கி தந்திருக்க அந்த படை தான் நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை. நேற்று மழை வெள்ளம், இன்று மக்கள் வெள்ளம். இரண்டுமே நமக்கு மகிழ்ச்சிகரமானது தான். முதல்ல உன்னை புறந்தள்ளுவான், நிராகரிப்பான், இவெல்லாம் ஒரு ஆளா, அப்புறம் ரொம்ப பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் விமர்சிப்பான், அப்புறம் சண்டை போட வருவான், அப்போ நீ ஜெயிச்சிருவாங்கிறான்.
இப்போ சண்டையோட வந்துட்டான். முதல்ல புறந்தள்ளி பார்த்தான், சீமான்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னா. இப்போ அவன் பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் ஒரு ஆளாக தெரியுது அவனுக்கு. ஏதோ பிரச்சனை. இன்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு போதை பொருள் எல்லா பிரச்சனைக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த திமுக ஆட்சிதான் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். தெருவுக்கு தெரு பேர். அங்கெல்லாம் ஒரு ஊரில் வந்து சாராய கடை சந்துன்னு பேர் வச்சுருக்கான் தெருவுக்கு. சிரிக்காத, உண்மையிலே ஒரு ஊரில் இருக்குது, திருச்சியில் ஒரு சாராய கடை சந்து அரசே வச்சுருக்குங்க. சந்தில் எங்கெங்கே போறிய அந்த எந்த ஊரில் எந்த இடத்துல உங்கள் பொண்ணு எடுத்துருக்கீங்க? சாராய கடை சந்தில் இருக்குங்க என் பொண்ணு மாமனார். பெருமைக்குரிய அதில் கீழே ஓட்டுக்காண்ட எவ்வளவோ எங்கள் முன்னோர்கள் பெருமைக்குரியவர் இருக்காங்கடா, அவங்க பேரில் வைக்கக்கூடாதான்னு வைக்க மாட்டான். ஒருத்தன் செய்தி போட்டிருக்காங்க, நீங்கள் சிரிக்கிறதாக சொல்லலை, உண்மையிலே எழுதியிருக்காங்க. விஷச்சாராயம் குடித்தவர் உயிர் பிழைத்ததால் குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. ஏன்னா என்னடா 10 லட்சம் செத்தா 10 லட்சம் கிடைக்கும்னு ஆவலாக இருந்தவன் பொழைச்சிக்கிட்டான், அதனால சோகத்தில் மூழ்கிருச்சு குடும்பம்னு எழுதியிருக்கான். இவ்வளவு பெருமை மிக்க ஆட்சியாளர்கள் நம்முடைய ஆட்சியாளர்கள். ஆழமறிந்து கூவும் சேவல் கணக்கா கூவும் நிறுத்தாது, கூடையை தூக்கி கவுத்து போட்டாலும் நிறுத்தாது கூவும்டான்ட்டான். அப்படி காலமறிந்து கூவுகிற சேவலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கூவி கொண்டிருக்கோம். கேட்டால் கேளுங்க, கேட்கலைன்னா போடுங்க, போட்டா போடுங்க ஓட்டு, போடலைன்னா போங்க. ஆனால் யாருமே இல்லை, இதை பேசவே இல்லை, இது சொல்லவே இல்லை. அப்படி யாருமே இனி சொல்ல முடியாது. திமுக விட்டால் அதிமுக தான், அதிமுக விட்டால் திமுக தான் என்று யாரும் இனி சொல்லக்கூடாது. வரலாறு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. 2 பேரையும் விடுங்கள், வழி இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் வயிற்று பிள்ளைகளே, நாங்களே ஒரு மாற்றாக மகத்தான ஒரு அரசியல் ஆற்றலாக நாங்களே உங்கள் பிள்ளைகள் ஒரு வழியாக வந்து நிற்கிறோம். அதை கவனியுங்கள். ஒரு எடுத்து வைக்கிற அரசியலை பாருங்கள். மண்ணுக்கு, மக்களுக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, நாய்க்கு, நரிக்கு, புல்லுக்கு, பூண்டுக்கு, மலைக்கு, செடிக்கு, அருவிக்கு, ஆறுக்கு, எல்லாவற்றுக்குமான ஒரு அரசியல். உலகத்தில் எந்த அரசியல் பேரையும் முன்வைக்காத உயிர்மையினை அரசியல். பேரன்பு கொண்டு பூமி தாயை நேசித்து நிற்கிற ஒரு பெரும் அரசியல். அது எந்த அரசியலுக்கும் முன்னெடுக்கல. நாங்கள் கூவுகிறோம் என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கூண்டுக்குள் இருந்து கூவுகிறோம். அதனால் சத்தம் அதிக தூரம் கேட்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இந்த சேவல் கூரை மேல் நின்று கூவும். அன்னைக்கு உலகம் திரும்பி பார்க்கும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அந்த தன்மான உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரளணும். நம் தாத்தன பேரு திருடாதே அப்பா திருடாதே, ஐயா திருடாதே, ஐயா திருடாதே, திருடாதே அண்ணா திருடாதே. ஏன் பாடல? அவன் தான் திருட்டு போய் ஆயிட்டான், அவனை திருத்த முடியாது முடிவுட்டாரு. அப்ப என்ன பண்றாரு? அடுத்த தலைமுறை தளிர்களை, எதிர்கால பிஞ்சுகளை அதை செதுக்க முடியாது, அதை சரி செய்ய முடியான்னு போய்